இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 7ல் இருக்க அறம் என்னும் கதிர் அப்படின்ற ஒரு கவிதை பேர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் இல்லைனா லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியோராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாமில் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. சின்ன சின்ன டீட்டெயிலிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், இளமையில் கல் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இளமை பருவத்தில் கற்றுக்கிற விஷயம் நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழ்ந்து பதிஞ்சிருக்கும். நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும். அதனால தான் எல்லாமே சின்ன வயசுலேயே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பருவம் தான் இளம் பருவம் அப்படிங்கிறது. இப்போது அந்த இளம் பருவத்தில் நம்ம கல்வி கற்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், அது முக்கியம். ஆனால் இந்த கல்வி கற்கிறதையும் தாண்டி நல்ல பண்புகளையுமே நம்ம வந்து இப்போ கற்றுக்கணும். ஸோ நம்ம வீட்டில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்ம கிளாஸஸில் கூட சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? டீச்சர்ஸ் வந்து நின்னாங்க, ஹெச்எம் வந்து நின்னாங்க, பிரின்ஸிபல் வந்தாங்க அப்படின்னா எழுந்திரிச்சு வந்து அவங்கள விஷ் பண்ணணும். தெரியாமல் ஏதாவது நம்ம காலை மிதிச்சிட்டாலோ கையை மிதிச்சிட்டாலோ புக் எதுவும் கீழே போட்டுட்டாலோ சாரி கேட்கணும். இது எல்லாமே சின்ன சின்ன நற்பண்புகள். இது எல்லாமே குழந்தைங்க வீட்டில் வளர வளர நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா அப்பாவுக்கு. இதே மாதிரி தான் ஒரு சின்ன வயசுலேருந்தே நல்ல பண்புகளை வந்து கல்வியும் கூட நம்ம வந்து சேர்த்து வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போது தான் நம்மளோட வாழ்வு வந்து முழுமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இளமை பருவத்தோடு சேர்த்து உழவு தொழிலையும் ஒப்பிட்டு பாடக்கூடிய ஒரு பாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடல் வந்து அறநெறிச்சாரம் அப்படின்ற தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த பாடலோட ஆசிரியர் வந்து முனைப்பாடியார் அவர்கள். இவங்களை பற்றின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு வந்து இந்த பாடலோட விளக்கத்தை முடிஞ்ச பிறகு நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாடம் வந்து பார்க்கலாம். இது ஒரு மனப்பாட பகுதி. இப்போ நான் முதல் பாடலை வந்து படிக்கிறேன். இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கோல் சிறு காலை செய். ஸோ இதுக்கு இந்த உண்டான பாடலோட விளக்கத்தை பார்த்துடலாம். இன்சொல் விளை நிலா, அதாவது ஒரு விளை நிலை சொல்லுவாங்களா, விளைச்சல் அதிகமாக தரக்கூடிய நிலம். இதை வந்து இனிய சொற்களையே விளை நிலமாக நம்ம பேசும்போது எப்பவுமே இனிமை சொற்களான பேசணும். ரொம்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்களோட மனசை புண்படுற மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இனிய சொற்களையே விளைநிலமாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஈதலே வித்தாக, ஈதல் அப்படின்னா ஈகைன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கணும். ஸோ அதில் அந்த இனிமையான அந்த விளை நிலத்தில் ஈகை வந்து வித்துனா விதைன்னு அர்த்தம், சரியா? அந்த ஈகை பண்பை வந்து விதையாக நம்ம தூவி விட்டுட்டு வன்சொல் களைகட்டு, களை அப்படிங்கிறது வேஸ்ட்டாக அங்கே இங்கேன்னு செடி புல்லெலாம் வளர்ந்துருக்கோம்ல வயல்வெளியில், அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க, அகற்றிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கடுமையான வார்த்தைகள் வந்து பேசணும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாழ்க்கையிலேருந்து நம்ம முற்றிலுமாக வந்து எடுத்துடணும். அது மற்றவங்களோட மனசை காயப்படுத்தும். அதனால் எப்பவுமே வந்து வன்சொல் ரொம்ப வன்மையான சொல், ஓகே, ரொம்ப கடுமையாக மற்றவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத வன் சொற்கள் எல்லாமே வந்து களைகளை வந்து பறித்து எரிஞ்சிடணும். வாய்மை எருவட்டி, எருவட்டி அப்படிங்கிறது என்னென்னா அந்த பயிருக்கு நம்ம விதை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு போடக்கூடிய ஒரு உரமாக நம்ம இங்கே என்ன போடணும், வாய்மை, உண்மை, உண்மையை வந்து நமக்கு வந்து உரமாக போட்டு அன்பு நீர் பாய்ச்சி, ஒரு விதையிலேருந்து ஒரு செடி வளரணும், ஒரு நாற்று வளரணும், என்ன பண்ணணும், நல்ல நீர் பாய்ச்சணும். இப்போ இந்த இடத்துல என்ன நீர் பாய்ச்சணும், மற்றவங்க கிட்ட நம்ம வந்து அன்பு செலுத்தணும். இதுதான் இங்கே வந்து அன்பு நீர் பாய்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அறக்கதிர் ஈனவோர். ஸோ நம்ம இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு அறமாகிய ஒரு கதிரை, கதிர்னா நல்லா ஒரு நெல்மணி விளைந்த ஒரு கதிர்மணி, சரியா? இந்த ஒரு கதிர், முற்றின கதிர்ன்னு சொல்லுவாங்களே, இந்த கதிரை வந்து நம்ம வந்து பெற முடியும். எப்படி ஒரு வயல்வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வந்து நிலத்தை வந்து சரிசமமாக உழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விதைகளை தூவுவாங்க, அதுக்கேற்ற உரங்களை நடுவாங்க, நட்டு நீர் பாய்ச்சுவாங்க. அந்த விதை கொஞ்சம் வளர்ந்து வரும்போது தேவையில்லாத களைகளை பறித்து தூர போடுவாங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் அதை ஒழுங்காக பராமரித்தாதான் நம்மளால் வந்து இந்த அரிசி நெல்மணிகள் எல்லாமே வந்து எடுக்க முடியும், சரியா? தானியங்கள் எதுனாலுமே வந்து எடுக்க முடியும், ஒரு அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், இனிமையான சொற்களை வந்து பேசணும்,
நம்மளோட பண்பு வந்து ஈகை பண்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவக்கூட பண்பாக வந்து இருக்கணும். சொல் வந்து மற்றவங்க மேலே நம்ம வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம பேசக்கூடிய சொற்கள் மற்றவங்க மேலே கடுமையாக இருக்கக்கூடாது. நமக்கு எப்பவுமே உண்மையாக வாய்மையாக நடந்துக்கணும். நமக்கும் சரி, நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம எப்பயுமே வந்து உண்மையாக மட்டும்தான் நடந்துக்கணும். மற்றவங்க மேலே எப்பவுமே வந்து அன்பு வந்து காமிச்சிட்டே இருக்கணும், வெறுப்பை வந்து காமிக்கக்கூடாது. அப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அறமான ஒரு கதிர் வந்து கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பயன் வந்து இருக்கும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பயனே அதுதான். சரியா? ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலை செய். பைங்கூழ் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே செய்யுங்க. சிறுகாலை அப்படிங்கிறது இந்த விவசாயத்துக்கு போவாங்கள்ல, இந்த பண்ணக்கூடிய ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, இந்த விதை போடுறது இது எல்லாமே வந்து காலையில் எழுந்திரிச்சே போய் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையிலே போயிட்டு எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் இந்த இளமை பருவத்திலேயே இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட மனசில் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிரந்தரமாக இருக்கும்னு சொல்கிறேன். சரியா? ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. ரொம்ப ஈஸியான பாடலும் கூட. நமக்கு வந்து மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். முனைப்பாடியார் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சார்ந்தவர் தான் இவர். இவர் வந்து சமண புலவர். இவரது காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225வது பாடல்கள் வந்து கொண்டிருக்கு அந்த நூல். அந்த அறநெறிகளை தொகுத்து கூறுறதுனால தான் இதுக்கு வந்து அறநெறிச்சாரம் அப்படின்னு பேர் வந்துச்சான். ஸோ அந்த நூல்லேருந்து தான் நமக்கு இப்போ இந்த 4 லைனை வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.